Very good morning, my dear friends. Happy to meet you again this morning for another live lyrics message. நான் எப்போவுமே இளைய சமுதாயத்தின் மேலே ரொம்ப கவனம் செலுத்துவேன். I love visiting schools and colleges. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, they are the future. ஒரு நாட்டில் கல்வியை கொடுக்காமல் செய்துவிட்டால், இளைய சமுதாயத்தினரை ஒழுங்கீனமாக மாற்றிவிட்டால் அந்த நாடு அழிஞ்சிடும். இது பேசிக் சைக்காலஜி. ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய இளைய சமுதாயம்தான் அந்த நாட்டை மறுபடியும் முன்னுக்கு கொண்டு செல்கிறது. They take a country to the future. இன்னைக்கு ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷனாக இருக்கு. ஏன் அப்படின்னா, ஃபேமிலி இஸ் அ பேசிக் இன்ஸ்டிடியூஷன். ஆஸ் பர் சோஷியாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சோஷியாலஜிஸ்ட்லாம். ஏன்னா எ சைல்டு getting grown up in a family, they are reared up in a family. When the parents are not attentive, not loving their children, they are with so much of fear in them, apprehension in them, they, instead of taming and training the children, they crush the children, they condition the children. So the children become basically mentally bad and unproductive. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால என்ன ஆயிடுது, நான் எப்பவுமே சொல்லுவேன், காலையில குழந்தைங்களை எழுப்பும் பொழுதே நமக்கு இருக்கிற டென்ஷன் அந்த குழந்தை மேல காட்டக்கூடாது. டாப் ஆஃப் தி வாய்ஸ்ல போய் எழுந்து எத்தனை தடவை சொல்றது, தட்டுறது, டமார்னு பண்றது, அந்த தலகாணியை பிடிச்சி இழுக்கிறது. அன்னைக்கு ஒரு வீட்டில் போய் பார்க்குற அந்த குழந்தைய, தூங்கிட்டு இருக்க குழந்தைய அப்படியே அந்த போர்வையை இழுத்து தரையில் உருட்டி விட்டாங்க. அது தரையிலேருந்து அழுதுண்டே கையை தொடச்சுட்டே எழுந்து வருது, கையில் அடிபட்டு இருக்கு முட்டியில். அப்போ அந்த குழந்தையுடைய மனோநிலை தூக்கத்திலேருந்து சடனாக முழிச்ச உடனே என்ன ஒரு ரியாலிட்டிக்கு வருது, அது யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு எப்படி அது கிரஷ் ஆகும் அந்த மைண்ட், அந்த டெண்டர் ஹார்ட், ஃப்ரஜைல் மைண்ட். அதுகளுக்கு பாவம் வெல் க்ரோன் கிடையாது. வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட் தெரியாது. அந்த பாடியிலே இன்ஸ்டிங்க்டோடைய பேசிஸில் தான் அதுங்கள்லாம் பிஹேவ் பண்ணும். அதுங்களுக்கு சொல்லி தான் கொடுக்கணும். அது இல்லாததுனால அந்த குழந்தை அப்படியே அம்மா அப்பா பார்த்து பயப்படுறது, இல்லைன்னா வெறுக்கிறது, இல்லை ரெண்டும். பயம் கலந்த வெறுப்பு, வெறுப்பு கலந்த பயம், இல்லை ஏதாவது ஒன்று. இது அந்த குழந்தைக்கு ஆஸ் இட் க்ரோஸ் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அது கொடுக்கும். ஐ எம் வெரி ஷூர் அபவுட் தட். பிகாஸ் 30 இயர்ஸாக நான் அந்த குழந்தைகள்லாம் பார்த்துட்ருக்கேன், இளைஞர்களை பார்த்துட்ருக்கேன், பேரண்ட்ஸை பார்த்துட்ருக்கேன். பேரண்ட்ஸ் ஆர் ரேசிங் வித் டைம். They don't have time to be, invested on their children. ஃபீஸ் கட்டியாச்சு, புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, படிக்க வேண்டியது கடமை, டியூஷனை வச்சாச்சு. மார்க் வாங்கலை, அடி உததான். ஓ நன்மைக்கு தான் சொல்கிறேன். அடுத்தது ஓ நன்மைக்கு தான் சொல்கிறேன். எப்படியும் கெட்டுப்போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நாசமாக போ, இப்படிலாம் வார்த்தைகள். ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடையாது, ஒரு கண்டிஷன்டு லைஃப். முக்கியமாக டச் இருக்கு, டச் கிடையாது. குழந்தைகளை டச் பண்ணணும். அந்த காலத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் குழந்தைகளை வந்த உடனே கட்டி பிடிச்சிப்பாங்க. ஆலிங்கனம்னு பேர். மகாபாரதம் ராமாயணம்ன்றெல்லாம் கூட வா வந்து ஆலிங்கனம் செய்து கொள் அப்படின்னு அப்பாவோ தாத்தாவோ கூப்பிடுவாங்க. அப்பா பாட்டியோ அம்மாவோ பெரியவர்கள். இந்த ஷேக் ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் தான், முதல்ல ஆலிங்கனம் தான். அப்புறம் தலையிலேருந்து தடவி கொடுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு தலையிலேருந்து முதுகு வரைக்கும்
கன்னத்தில், தோளில், முதுகில் தட்டி கொடுக்கணும், கையை பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு இந்த டச், பேரண்ட்ஸோடைய டச், the loving emotions, vibes will pass on through the touch only. அதனால தான் ரேக்கி அப்படிங்கிற அந்த சிகிச்சை முறைக்கு டச் தெரப்பின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ தெரப்பி. when you touch every day your children, it's a therapy. Are you doing that therapy? Are you sure? All the best.